ஒரு காரியம் நேற்று இரவுல தியானம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அவராலே உன் விருப்பம் நிறைவேறும். சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவராலே உன் விருப்பம். சொல்லுங்களேன், பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, அவராலே உன் விருப்பம் நிறைவேறும். என்ன விருப்பம் தெரியல. இப்போ என்ன விருப்பம்னா யாருக்கும் சொல்ல தெரியாது. நியாயமான விருப்பம். ஏன்னா இப்போ பயமாக இருக்குது, அவரால் எல்லா விருப்பம் வரேன்னா பசங்க டப்புன்னு எழும்பி எதனா ஒன்று பிடிச்சிட்டு வந்துடுவானுங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. நியாயமான விருப்பம் அவராலே நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. பிள்ளைங்களுடைய எண்ணங்களை தகப்பன் தாய்மார்கள் அறிஞ்சிருப்பாங்கல்ல. காலையில் டீ குடிக்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு இந்த பிஸ்கெட்டு தான் பிடிக்கும், என் பிள்ளைக்கு இந்த பூஸ்ட்டு தான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கும் சொல்லி தாய் தகப்பன் எவ்வளோ அழகாக செய்கிறாங்க. அதே போல தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவும் நாம் விரும்புனதை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம் தான், நாம் விரும்புகிறதை அவர் செய்கிற தேவனாக இருக்க. ஒரே விஷயம் மட்டும்தான் புரிஞ்சுக்கணும், விருப்பத்தை அப்படியே நிலைச்சி வச்சிருக்கும் பொழுது அது நடக்கும். விருப்பத்தை மாற்றிக்கிட்டே இருந்தால் நடக்காது. ஆமாவா இல்லையா? ஒரு கடைக்கு போகிறோம், பானிபூரி வேணும்னு கேட்டால் பானிபூரி கிடைக்கும். போட்டுகிட்டே இருக்கும்போது பானிபூரி வேண்டாம் பேல்பூரி வேணும்னு கேட்குறோம். பேல்பூரி செய்ய போது பேல்பூரி வேணாம் என்ன கேட்போம், வேறு எதனா கேட்போம், சாண்ட்விச் கேட்போம். சாண்ட்விச் செய்ய போகும்போது வேறு என்ன கேட்போம், டக்குன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்போம். அப்போ கடைக்காரங்களுக்கு குழப்பம் வருமா வராதா? நிச்சயம் வரும். ஆமாம், அதே போல தான் ஆண்டவரையும் நம்ம குழப்பிட்டு இருக்கோம். ஒரு நாள் இதை கேட்குறோம், சரி அதை செய்யலான்னு அவர் ஆயத்தப்படும் பொழுது மறுநாள் கேட்டதை விட்டுட்டு இன்னொன்று கேட்போம். இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவைகளை பெற்று கொள்ளும் வரை நம் ஜபத்தில் தரித்திருக்கிற பிள்ளைங்களா இருக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம். வேற எதுவுமே இல்லை. ஆண்டவர் பெருசால நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதில்ல. என்னை நீ நம்பி வா, முதல்ல வந்துட்டீன்னா நீ கேட்டதை நான் செய்வேன். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் ஆதாரமாய் சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்போ இந்த நாளிலே நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இன்னைக்கு எனக்கு எது மன விருப்பமா இருக்குது ஒண்ணு. 2வது, நம்ம மனசுக்கு சொல்லணும், இயேசு அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயமானவைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சில வேளையில் அது செய்வதற்கு காலதாமதங்கள் ஆகும். ஆனாலும் அதை குறித்து நம்ம கவலை அடையாதபடிக்கு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அப்போ முதல்ல தேவ பிள்ளைங்களுக்கு ஒரு காரியம் ஆண்டவர் தெளிவாய் பிரியமாய் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நீ விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள நீ விசுவாசத்திலே நிலைத்து. அவ்வளவுதான். Be firm in your faith. அப்போ நீ விசுவாசத்துல நிலைத்திருக்கும் பொழுது நீ விரும்புகிறதை பெற்று கொள்வாய். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு தாயினுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினரா இருக்கிறார். என்னன்னா மத்தேயுவின் புஸ்தகம் 15:28 வாசிங்க. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. அப்போ ஒரு தாயினுடைய விசுவாசம் பெருசுங்கிறது அங்க யாரு சொல்றா? ஆண்டவர் சொல்றார். அப்ப இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்ல கூடுமானால் அந்த வசனத்தை அழகா திரும்ப வாசிங்க. அப்ப ஆண்டவரே சொல்வாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணும்பொழுது எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம், உணர்த்தின ஒரு காரியம், அந்த தாயின் இடத்துல ஒரு விசுவாசத்தை கண்ணோக்கி பார்க்க வைத்தார். அங்க பாருங்க, அவளுடைய மகள் வேற டைமென்ஷன்ல இருக்கிறாங்க, வேற வியாதியில இருக்கிறாங்க, எல்லா காரியத்திலையும் அவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அங்க அந்த தாயின் இடத்துல சொல்லக்கூடிய காரியம், உன் விசுவாசம் பெருசு. அல்லேலூயா. இப்போ இப்படி எடுப்போம், அந்த தாய்க்கு சமைக்கிற வேலை இருந்திருக்குமா? வேலைக்கு போக வேண்டிய வேலை இருந்திருக்குமா? போராட்டம், நிந்தனைகள் எல்லாமே இருந்திருக்குமா? ஆனா அத்தனை மத்தியிலும் அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, தன்னுடைய மகளுடைய விடுதலைக்கான சுகம். அல்லேலூயா.
அந்த சுகத்தை அவங்க விரும்பினது போல எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அதை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று நான் இதை இரவு வேளையில இந்த வேதத்தை தியானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த டாபிக்கு பதிலா நான் வேற டாபிக் யோசிச்சுட்டு இருக்கோம், இல்லை இதை குறித்து நீ தியானம் பண்ண, இதை குறித்து நீ மெடிடேட் பண்ண. அப்போ ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில போராட்டம் இருக்கா, நிந்தனை இருக்கா, கடன் இருக்கா, எல்லாம் இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் நினைக்கிறோம், இதுல இருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது எத்தனை சதவீதம் சொல்லுங்க பிரியமான சகோதரன் சகோதரிகளை, சொல்லுங்க. சைலண்டா இருக்குன்னா நம்ம நினைக்கிறதே இல்லை, கம்மி தான். இல்ல ஆசீர்வாதத்தை இழந்திருக்கோமா? நல்ல சூப்பரா வாழ்ந்த வாழ்க்கையில இழந்து வந்துட்டோம், சரீர சுகத்தை இழந்துட்டோம், பணத்தை இழந்துட்டோம், வியாபாரத்துல ஒரு நல்ல மேன்மை இல்லை, இழந்துட்டோம், தரித்திரத்துல கொஞ்சம் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு இத்தனை மத்தியிலையும், இத்தனை போராட்டங்கள் மத்தியிலையும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இருதயம் இதெல்லாத்தையும் நான் மீண்டும் இழந்ததை மீண்டுமாய் பெற்றுக்கொள்வேங்கிறத நினைச்சிருக்கா? அப்படி நினைச்சிருக்குன்னா நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கா, நினைச்சு வந்திருக்கா? கரண்ட் ஆஃப் ஆகி வர மாதிரி அப்படிதான் வந்திருக்கு இல்ல? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ அப்படி இராதபடிக்கு உன் நினைவிலே உன் விசுவாசத்திலே நீ நிலைத்திருப்பாயானால், நீ விரும்பினது என்னாலே வரும் என்று நீ விசுவாசிப்பாயானால், காலம் தாழ்த்தினாலும் அதை செய்யக்கூடிய வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு உனக்கு வரும். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். ஒன்னே ஒன்று சொல்றேன், தேவ பிள்ளைய, நீ இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சு கொண்டபடியினால ஆண்டவரை விட்டு நீ தூரம் போயிட்டு திரும்ப நீ வந்திருக்கிற. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இனி உன்னை எந்த ஒரு துஷ்ட சக்தியும் ஆள்வதற்கு இடமில்லை. அல்லேலூயா. ஒருவேளை ஓடி எனக்கான ஒரு இடம் இதுதான், இந்த இடத்துல நான் இருந்தேன்னா நான் பாதுகாப்பா இருப்பேன், இதை விட்டுட்டு வெளியில வந்துட்டேன்னா எனக்குள்ள என்னமோ பண்ணுதுன்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும்னா, ஆண்டவர் அந்த எண்ணத்துல இருந்து நம்மை விடுவித்து, நீ இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போய் நின்னாலும் அங்கே நான் உன்னோடு இருந்து நீ உனக்கு தீமை வராதபடிக்கு நான் உன்னை பாதுகாக்குகிற தேவன் என்பதை இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாருங்க. நீ எந்த டைமென்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போ, கர்த்தர் உன்னோட இருப்பார். நான் காலையில அழகா சொன்னதுதான் ஒரு காரியம், காலையில அழகா ஆண்டு உணர்த்தினார். என்னோட பேண்ட் ஆங்கர்ல இருக்கு, அந்த பேண்ட்டுக்கு மேல குட்டி பேண்ட் இருக்கு, பிள்ளைங்களோட பேண்ட், அது பார்க்க ரெண்டா இருந்தது. அதை என் பேண்ட்ல இருந்து சில விஷயங்கள் எடுத்துட்டு குட்டி பேண்ட்டை முதல்ல மாட்டிட்டு பின்னாடி என் பேண்ட்டை மாட்டும் போது அங்க ஒரு பேண்ட்டு தான் தெரிஞ்சது. அப்ப எனக்கு ஆண்டு உணர்த்தது என்னன்னா, நீ இந்த உலகத்துல இருக்கிற அப்படின்னா எனக்குள்ள நீ வந்துட்டீன்னா இந்த உலகத்துக்கு நீ ஒன்னா தெரிவ. நீ எனக்குள்ள இல்லாம இருந்தீங்கன்னா ரெண்டா தெரிவ. அப்போ உன்னை அடிக்க வரவன் உன்னை அடிப்பான், உன்னை பயமுறுத்த வர உன்னை பயமுறுத்துவான், உன்னை கேவலமா பேசுறவன் உன்னை கேவலமா பேசுவான். ஏன் தெரியுமா? நீ என் கூட ஒட்டி தான் இருக்கிற, எனக்குள்ள இல்லை. அப்ப எனக்குள்ள நீ வந்துட்டீன்னா உன்னை திட்ட வருவான், ஆனா என்ன பார்ப்பான், உன்னை பார்க்க மாட்டான். ஏன் தெரியுமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோட நிழலில் தங்குவான் என்ற வசனத்தின் பிரகாரமாய் நீ என் மறைவுக்குள்ள நீ வந்துட்டபடியினால உன்னை நிந்திக்கவோ அவமானப்படுத்தவோ உன்னை அழிக்கவோ உன்னை பயமுறுத்தவோ எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அத்தனை போராட்டங்கள் வந்து நிற்கையில நான் நிற்பதை பார்த்து அந்த போராட்டம் எல்லாம் ஓடி போயிடும். அல்லேலூயா. அந்த போராட்டம் எல்லாம் ஓடி போயிடும். அப்போ அந்த போராட்டம் ஓடி போகணும்னா, நம்ம நிந்திக்கிற போராட்டம் ஓடி போகணும்னா, நம்மளை பயமுறுத்துகிற போராட்டம் ஓடி போகணும்னா நம்ம யாருக்கு பின்னாடி இருக்கணும்? ஜீசஸ்க்கு பின்னாடி. நல்லா பாருங்க, உண்மையா நல்லா பாருங்க. இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. காலைல நீங்கெல்லாம் வாக்கிங் போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், வாக்கிங் போகிறவங்க ஒரு நாய்க்குட்டியை கூட்டின்னு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? நாய்க்குட்டியை கூப்பிட்டு போவாங்க. அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணும்? அமைதியாக போகும். ஒரு நாய் கத்துச்சு, தெரு நாய் கத்துச்சு அப்படின்னா அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணும்? பயங்கரமாக கடிக்க போகிற மாதிரி போகும், குலைக்கும். அந்த நாய் ஓனர் என்ன பண்ணுவார்னா அந்த டாகை பிடிச்சி வலிப்பார். அந்த ஓனர் அந்த டாகை பிடிச்சி பயங்கரமாக வலிப்பார். பார்த்துருப்போமா இந்த இன்சிடென்ட்? கண்ணால் பார்த்துருப்போம். ஏன் அந்த நாய்க்குட்டி தெருநாய் குலைக்கும் பொழுது தைரியமா போகுதுன்னா, அது தன் எஜமானன் கையில இருக்குது, எஜமானன் எப்படியோ கயிறை விட்டுற மாட்டார், பிடிச்சி பாருங்கிற தைரியத்துல.
அந்த எஜமானன் அந்த கயிறை மட்டும் விட்டுட்டாருன்னு வச்சுப்போமே, அந்த நாய் கத்தோங்கிறீங்க, ஓடி வந்து எஜமான் காலில் சுற்றி சுற்றி நிற்கும். ஐயோ இந்த நாய் என்னை கொலைக்குது, கடிக்க போகிறதுன்னு சொல்லி ஓடி வந்து நிற்கும். அவ்வளோதான். அப்போ கயிறு விடப்பட்டு சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் நம் கயிறை அவர் கையில கொடுக்கும் பொழுது அவர் பிடிப்பாரே. ஆனால் இந்த உலகத்துல வர யாருக்குமே நம்மளை திட்டுவதற்கு பயமுறுத்துவதற்கு இடம் இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா இந்த காலையில சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசத்தோடு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ விரும்பினது அவராலே வரும். நீ எதை கேட்கிற? இழந்து போன உன் செல்வத்தை கேட்கிறையா? கர்த்தர் தருவார். இழந்து போன உன்னுடைய சமாதானத்தை கேட்கிறையா? கர்த்தர் தருவார். நீ இந்த இடத்துல இருந்தாதான் உனக்கு நலம் அப்படின்னு நீ நினைக்கிறியா? இல்லை, நீ எல்லா இடத்துலையும் இருந்தாலும் உனக்கு நலத்தை உண்டு பண்ணுகிற தகப்பனாய் நான் இருக்கிறேன், நீ என்னோட மட்டும் என் நினைவோடு. அல்லேலூயா. அப்ப அந்த ஸ்திரீ பாருங்க, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ வேலை பளுக்கள் இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்னன்னா, ஒரு சுகத்துக்காக. அப்போ அந்த சுகத்தை விரும்பினபடியினால அந்த அந்த பேசேஜில் பார்க்க மேலே இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது பார்த்தா நிறைய ஆண்டவரே சொல்லுவார், அந்த ஸ்திரீயை வந்து சோதிப்பார். ஆனாலும் அவங்க நிலையா நின்று என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க செய்யுங்கப்பா. அப்பதான் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிய. அந்த ஸ்திரீக்கிட்ட ரெண்டாவது ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். அவங்க விரும்பினதை பெற்றுக்கொள்வதற்கு எங்க போறாங்க? ஆண்டவர் இடத்துல போறாங்க, மனுஷனிடத்துல போல. மனுஷனிடத்துல போல அவங்க யார்கிட்ட போறாங்கன்னா, தேவனிடத்துல போனபடியினால அவங்க அந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில தேவ பிள்ளைங்க, நீ என்ன காரியத்துல சுகவீனம் அடைஞ்சிருக்கிறியோ அந்த காரியத்துல கர்த்தர் உனக்கு நன்மையை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு தேவ நன்மை செய்வார். சொல்லுங்க, தேவன் எனக்கு செய்வார். அல்லேலூயா. நான் ரொம்ப அடிக்கடி நான் பிள்ளைங்களுக்கு சொல்லதான், இந்த இடத்துல இருந்து ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு யூபிசி படித்த பிள்ளைங்க எழும்பணும், டாக்டருங்க எழும்பணும். அதுக்குண்டான வழிவாசல்களை நம்ம திறந்து தரணும். சும்மா எழும்பணும், ப்ரேயர் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்றது கிடையாது நம்ம சபை. அவங்க அதை படிக்கணும்னு நினைக்கும் பொழுது அதுக்குண்டான ஸ்டெப்பை செய்யறது தான் நம்மளுடைய சபையாக இருக்குது. அப்போது இங்கே வாலிப பிள்ளைங்க எழும்பணும், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்போது ஒரு தாயானவள் தன் மகளுக்குடைய விருப்பத்தை விரும்புகிறாங்கன்னா, இந்த மகள் எப்படிப்பட்டவளா இருக்கணும்னு, இந்த மகன் எப்படிப்பட்டவளா இருக்கணும். இன்னைக்கு பெற்றவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் சொல்கிறேன், உங்கள் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்னு நீங்கள் பிரியப்படுறீங்களோ அப்படியாகவே உங்கள் பிள்ளைகள் மாறும்படியாக கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை விரும்புகிறவராக இருக்கார். அதனால இவ்வளோ நாள் கழுத பண்ணி எருமன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி சொல்ல மாட்டேன். டக்குன்னு அறிக்கை பண்ணிடலாம்ப்பா, டக்குன்னு சொல்லிடுங்க, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, என் பிள்ளை கழுதன்ட்டேன், நீ எல்லாம் உதவாக்கறன்ட்ட, நீ எல்லாம் களிமண்ணுன்ட்ட, நீ எல்லாம் லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இனி நான் அப்படி சொல்ல மாட்டேன். என் பிள்ளை தூங்கும்போது, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்துல போய் நான் வாழ்த்துவேன். என் பிள்ளை என்னவாக மாற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை எனக்கு ஏவுங்க, நான் அதை அவங்களுக்கு ஆசீர்வாதமா கூறுறேன் நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் நம் பிள்ளைகளினுடைய நிலையை மாற்றுவார். உண்மையாலுமே சொல்ல, அநேக பெற்றோர்களுக்கு ஒரு ரகசியம் புரிய மாட்டேங்குது. பிள்ளைங்களை நாம சபிக்கும் பொழுது அந்த சாபம் பலிக்கும். பிள்ளைங்களை நாம சபிக்கும் பொழுது அந்த சாபம் பலிக்கும். அதனால கோபத்துல வார்த்தையை விட்டுறாதீங்க. அதே போல பிள்ளைங்க பெத்தவங்களை சொல்லும் பொழுது அதுவும் பலிக்கும். கோபத்துல வார்த்தையை விட்டுறாதீங்க. சரியா? புரிஞ்சுதா? கோபத்துல வார்த்தையை விட்டுறக்கூடாது. எல்லா குட்டி பிள்ளைங்களும் சொல்லுங்க, எங்க மம்மி டாடி நல்லா வாழணும்னு. சத்தம் அவ்வளவுதான், நான் சொல்லுங்க எல்லாம். அவ்வளவுதான். எல்லா வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, எங்க மம்மி டாடி எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. உங்க மம்மி டாடி நல்லா இருக்கணும்னா ஒரு ரகம் சொல்றேன், வீட்டு வேலை செஞ்சாலுமே மம்மி டாடி நல்லா இருப்பாங்க. அப்பதான் எவனா ஒருத்தர் ரெக்கார்டு எழுதணும்பா, கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வாடா அப்படின்னா. ஸோ பிள்ளைங்க வீடுகளில் வேலை செய்ய ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வீடு சந்தோஷமா இருக்கும், ஒரு டிசிப்ளின் வந்துடும். ஸோ அதனால பிள்ளைங்க அந்த நிலைக்கு எப்போவுமே நம்ம வாலிப பிள்ளைங்க செய்கிறீங்க, நான் பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன், இன்னும் நல்லா பெட்டராக சூப்பராக செய்யணும். அல்லேலூயா. அந்த தாயானவள் என்ன பண்ணுறாங்கன்னா, விடுதலைக்காக
தன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக என்ன பண்ணாங்கன்னா விருப்பத்தோடு இயேசுவின் இடத்துல வராங்க. இன்னைக்கு பெற்றவங்க யாராவது இன்னைக்கு இங்கே இருப்பீங்கன்னா உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எதில் விடுதலை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, பிள்ளைங்க உங்கள் தாய்மார்கள் எதில் விடுதலை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, தாய்மார்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். நல்லா வாழ்ந்துருப்பாங்க, நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, ஏன்னா எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. ஆனால் நீ தேவன் மீது விசுவாசம் வைத்து நீ ஜெபிப்பாயானால் உன் தந்தை தாய் இழந்ததை நீ செய்து அதை அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த காரியத்தை ஆண்டவர் உணர்த்தும் போது ஒரு காரியம் எனக்கு அழகாக வெளிப்படுத்தினார். அது அடுத்து வரும்போது சொல்கிறேன். அப்போது விடுதலைக்கான விருப்பத்தை அந்த தாயினுடைய இருதயத்தில் இருந்தது. அது வருஷம் இயேசு அந்த பக்கம் வர வரைக்கும் அந்த ஸ்திரீ வெயிட் பண்ணியிருப்பாள். ஒரு ஸ்திரீயால் எவ்வளோ தூரம் தான் ட்ராவல் பண்ணி போக முடியும்? கூட கணவன் வந்தாருன்னு அங்கே இல்லவே இல்லை. அந்த ஸ்திரீ மட்டும்தான் போயிருக்கான். மக வந்தாலான்னா அங்கே இல்லவே இல்லை. பையன் வந்தானா இல்லவே இல்லை. ஆனால் தேவனை தேடி போன அந்த ஸ்திரீக்கு சோதனை வந்தாலும் அதிலிருந்து அங்கே ஆண்டவர் அந்த ஸ்திரீயானவளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் விடுதலை எதில் கிடைக்கும் அப்படின்னா, மத்தேயுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2, திமிர்வாதக்காரனை அவர் விடுவித்தார். அங்க ரெண்டு காரியம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்து வந்தான்னு இருக்குதா, அவனை தூக்கி கொண்டு வந்தாங்கன்னு இருக்காங்களா? தூக்கி கொண்டு வந்தாங்கன்னு இருக்கு. அப்போ அவன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? திக்கற்ற நிலையில, கைவிடப்பட்ட நிலையில அவனை நேசிப்பதற்கு ஒரு 4 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்பம் என்னவா இருக்குது? இயேசுவின் இடத்துல இவன் எடுத்துன்னு போயிட்டு நம்ம போட்டுட்டோம்னா இவன் சுகம் அடைஞ்சிடுவான் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. அதை திரும்ப வாசிங்க. அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்ப இன்னைக்கு நம்மளை நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல 4 ஜீவன்கள் உண்டு. 4 ஜீவன்கள் யாருன்னா, கணவனை நேசிக்க மனைவி, மனைவியை நேசிக்க கணவன், தாயை நேசிக்க பிள்ளைகள், பிள்ளைகளை நேசிக்க தாய். இது போதும். வேற யாரும் ரோட்ல போறவங்க வந்து நம்மளை நேசிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி ரோட்ல போறவங்க வந்து நம்மளை நேசிப்பான்னா நம்ம கிட்ட இருக்கிறத என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு நம்மளை நட்டாற்றுல விட்டு போனவன் தான் இந்த உலகத்துல 100 பேர் இருக்கிறான். 100 பேர் இருக்கிறான். புரியுதுங்களா? ஆனா என்னைக்குமே என்ன நம்ம செஞ்சாலும் செய்யலனாலும் நம்மளை நேசிக்க நம்ம குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க விரும்புகிற பிரகாரமா கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைங்க சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைங்களை குறை கூறாதீங்க. பிள்ளைங்களுக்காக நீங்க தேவனிடத்துல விண்ணப்பம் வைங்க. அப்ப அந்த பிள்ளைங்களோட நிலையை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய கணவனுடைய வியாபாரம் சரியில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கணவனுக்காக நீங்க முழங்கால் பண்ணிடுங்க. வியாபாரத்தை துளிர செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சபை அடிக்கடி நான் சொல்றது ஒண்ணுதான், சீக்கிரம் என் கண்ணு முன்னாடியே அந்த பேனர் ஒட்ட, இது கடன் இல்லாத சபை. இங்க இருக்கிறவங்க யாருக்கும் கடன் இருக்கப்படாது. அதுக்குண்டான வழிகளை தான் நான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா முன்னுக்கு வந்துடலாம். நான் சொன்ன நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்க பிள்ளைங்களுக்காக சேவிங்ஸ்ல போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு காசு சேர்ந்துருக்கும். இன்னும் செய்யணும். சரிங்களா? இன்னும் செய்யணும். அப்ப அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது நாம நிச்சயம் ஒரு நாள் கடன் இல்லாத சபையா நம்ம சபை மாறும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையுமே நிறைய ஆயிரங்கள் இருக்கிற சபைகள், 10,000 ஜனம் கொண்ட சபைகள்ல கடன் இல்லாம இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல. அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். நான் விரும்புகிறது என்ன? ஏசப்பா, நீங்க சம்பாதிக்க கொடுத்த காசு நான் சந்தோஷமா என் குடும்பத்தோட அனுபவிக்கணும். கடனுக்கு போகக்கூடாது, வியாதிக்கு போகக்கூடாது. முடியுமானா நிச்சயம் முடியும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஒரு விதையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதால எனக்கும் சேர்த்து ஒரு விதையை இந்த நாளில் இயேசு நாமத்தை கொண்டு நம்ம இருதயத்தில் போடுவோம். என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணம் இனி கடனுக்கு போகாதபடிக்கு முழுசா என் மகளுக்கு, என் மகனுக்கு, என் பிள்ளைக்கு, மனைவிக்கு இது போய் சேர எனக்கு உதவி செய்யும். அப்பதான் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கார். வேண்டாத காரியங்களுக்கு அந்த பணங்கள் போகாதபடிக்கு இந்த நாளிலே கர்த்தர் அவைகளை நிப்பாட்டுவாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, திமிர்வாதக்காரனை
நிலத்தை விரும்பி அங்க ஒரு 4 பேர் இருந்ததுனால அவனை தூக்கி கொண்டு வந்து ஆண்டவரிடத்துல வைக்கும் பொழுது அங்கே அவன் சுகத்தை பெற்று கொண்டிருக்கான். அப்ப நாம என்ன பண்ணணும்னா ஆண்டவர் பாதத்துல வந்து விழுகிற பிள்ளைகளாய் நாம இருக்கணும். அவர் பாதத்துல அனுதினமும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவர் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனா இருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை. எடுத்து வாசிங்க லூக்காவின் புத்தகம் 7:50. அவள் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் 48 வாசிங்க. அல்லேலூயா. அப்ப 40ல இருந்து 50 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவள் பாவம் பண்ணின ஸ்திரீயா இருப்பா. ஆனாலும் அவள் பாவத்தை அவள் எண்ணி அழுதாலும் கூட, அந்த பாவத்தை செய்கிறவளா இருந்தாலும் கூட இயேசுவினிடத்துல வரும் பொழுது அங்கே அவளுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அப்போ இன்னைக்கு அவளுடைய விருப்பம் என்னவா இருக்குது? அவளுடைய டிசைர் என்னவா இருக்கு? என் பாவம் என்னை விட்டு விலகி போகணும்ப்பா, என் வியாதி என்னை விட்டு விலகி போகணும், என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும். நீ இன்னைக்கு நம்ம எதை விரும்புகிறோங்கிறது அடுத்து பார்க்க போறோம். எதை விரும்புகிறோம் இன்னைக்கு? அப்ப உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறபடினால நாம் விரும்புகிறத அவராலே பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயம் நீ விரும்புகிற காரியம் கர்த்தராலே வரும். அல்லேலூயா. நிச்சயம் நீ பக்கத்துல சொல்லுங்க, நிச்சயம் நீ விரும்புகிற காரியம் அவராலே வரும். ஆமென். அல்லேலூயா. ஐயோ, சில பேர்லாம் இந்த வார்த்தை சொல்லும் போதே பயமா இருக்குதே, மனசுல மூஞ்சில குத்தணும்னு நான் நினைக்கிறேன், அது நடக்குமா என் கையாலேயே அப்படின்னு யாரும் நினைச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காதுங்க. சரிங்களா? நல்லது நினைக்கும் போது பிரியா சிரிக்கிறா. பிரியானா அடியா டாடிக்கு. ஸோ நம்ம விரும்புகிறது நிச்சயம் கர்த்தராலே வரும். நம்ம என்னங்க கேட்டுட போறோம்? என் பிள்ளை நல்லா இருக்கணும், மகன் நல்லா இருக்கணும், மகன் நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், நான் தங்கறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், நான் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இருந்தால் போதும், நல்ல சரீர சுகம் இருந்தால் போதும், இதுதான் கேட்க போகிறோம். அல்லேலூயா. அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது வேதத்தில் ஒரு 3 மனிதர்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, எதை விரும்பினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தாவீதும் விரும்பினார். என்ன விரும்பினார்னா, ஆலயத்தை கட்டுறதுக்கு விரும்பினார். கர்த்தரிடத்துல நான் ஆலயத்தை கட்டணும்பா அப்படின்னு விரும்பினும் போது அது நடந்ததா நடக்கலையா? ஆலயம் கட்டப்பட்டதா இல்லையா? யாரால? சாலமோனால. ஒருவேளை இங்க யாராவது இருப்பீங்க அப்படின்னா, உங்க சின்ன வயசுல நான் ஊழியம் பார்க்கணும், நான் வார்த்தை கொடுக்கணும், இப்ப என்ன வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மனநிலையில ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா நான் 2 காரியம் சொல்றேன். ஆண்டவரோட ஊழியத்தை செய்வதற்கு வயசு முக்கியம் கிடையாது. அவருக்கு வாஞ்சை தான் முக்கியம். அந்த வாஞ்சை இருந்ததுன்னா உங்களுக்கு 100 வயசு ஆனாலும் கர்த்தரா உங்க ஊழியத்தை செய்ய வல்லமை மிக்கவராக இருக்கிறார். அந்த வாஞ்சை உங்களுக்கு, அந்த விருப்பம் உங்களுக்கு இருந்தது, ஆனா சரீரம் சுகவீனமா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு நீங்க ஒரு வேளை இருப்பீங்கன்னா, நிச்சயம் இன்னொரு வார்த்தை சொல்றேன், நீ சபையில நின்று உன் வாலிப பிரயத்துல ஆராதிக்கணும்னு நினைச்ச மகளே, ஆனா அது உனக்கு முடியல. ஆனா உன் பிள்ளை ஆராதிக்கிறத உன் கண்ணை பார்க்கணும். உன் பிள்ளை ஆராதிக்கிறத உன் கண்ணை பார்க்கணும். அதற்குண்டான வழிவாசல கர்த்தர் திறந்து தருகிறவராக இருக்கிறார். நான் காலையில ஏன் அந்த வார்த்தையை சொன்னதுன்னா, நம்ம சபையில ஃபோர்ஸ் பண்ணி வாலிப பிள்ளைங்களை வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்களா இல்லை. நீ வந்து ஆராதனை பண்ணமா, டெடிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். டெடிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா, நாளைக்கே வந்து கூட நின்று ஆராதனை பண்ணும். ஆனால் என்னோட ஒரே ரிக்வெஸ்ட்டு, அதை கை வச்சுட்டீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகி, பெண் பிள்ளையாக இருந்தால் கல்யாணம் ஆகி கணவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இங்கே நின்று ஆராதனை பண்ணு. இன்னைக்கு தொட்டேன் நாளைக்கு விட்டேன்லாம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். நம்ம சர்ச் எப்போவுமே எல்லாரையும் வெல்கம் பண்ணுற சர்ச். அப்போது செய்யணும்னு நினைக்கிறியா, செய். அப்போது அந்த ஸ்லாட் உன்னோடது. கர்த்தரை நீ ஆராதிக்கணும்னு நினைக்கிறியா, ஆராதனை பண்ணு. 4 பேரை வழி நடத்தணும்னு நினைக்கிறியா, வழி நடத்து. சண்டே கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறியா, எடு. நான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், சண்டே சிறுவர் ஊழியம் பெரிய ஊழியம். நல்ல வாஞ்சையோட நீங்கள் வந்து சண்டே கிளாஸ் காலையில எடுக்கணும், சாயங்காலம் 4 மணிக்கு எடுக்கணும். உங்களுக்கு என்ன தெரியுதோ எடுங்க. ஆனால் ஒரே ரிக்வெஸ்ட், ஒரு அண்ணனா வாலிப பிள்ளைங்க சொல்கிற ஒரு ரிக்வெஸ்ட்னா, கர்த்தர் ஊழியத்தை கர்த்தருக்காக செய்யும்போது கடைசி வரைக்கும் செய்வீங்க. அண்ணனுக்காக செய்யும்போது பாதிலே விட்டு போயிடுவீங்க.
அண்ணனுக்காக செய்யக்கூடாது, ஆண்டவருக்காக செய்யணும். அப்போ அங்கே தாவீது ஆலயத்தை கட்டணும் போது ஆண்டவர் சொல்ல, உன் கை ரத்த கரையாக இருக்குதுப்பா, நீ வேண்டாம், நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுடு, உன் பிள்ளையை கொண்டு நான் செய்வேன். அப்போ வாலிப பிரயாத்தில் ஒருவேளை பெற்றவங்க யாராவது இருப்பீங்க, நான் கர்த்தருக்காக நான் மைக் பிடிச்சி பாடிருக்கணும், நான் இயேசுவை ஆராதனை பண்ணியிருக்கணும், இயேசுடைய வார்த்தையை சொல்லணும், என்னால் எதுவுமே சொல்ல முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறாமல் போயிருக்குன்னு வச்சுக்கோமே, உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். தைரியமாக இருக்கும், உங்கள் கண்ணு பார்க்கும் தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது உங்கள் பிள்ளைங்க எழும்புவாங்க. தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு உங்களோட பிள்ளைங்க எழும்புவாங்க. அவ்வளோதான். அப்போது அவர் தாவீதின் விருப்பத்தை அறிந்தவராக இருந்தபடினால சாலமோனுக்கு அந்த காரியத்தை செய்வதற்கு எல்லாவற்றையும் நலமாக இருப்பாங்க. சாலமோன் வாழ்ந்த காலத்தில் அங்கே யுத்தங்கள் எதுவுமே இல்லை. தாவீது வாழ்ந்த காலத்தில் யுத்தங்களும் போராட்டங்களும் ரத்தமும் சதையுமாய் திருட்டுமாய் இருந்தது. அப்போ நீங்கள் உங்கள் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் கடனோடு பிரச்சனையோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா பெற்றவங்களுடைய விருப்பம் என்னவா இருக்குன்னா, நான் பட்ட கடனை என் பிள்ளை படக்கூடாது, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது, நான் பட்ட அவமானத்தை என் பிள்ளை படக்கூடாது, என் வேதனை என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நீ பட்ட கஷ்டத்தை உன் பிள்ளை படாது, நீ பட்ட நிந்தனையை உன் பிள்ளை படாது, நீ பட்ட வேதனையை உன் பிள்ளை படாது. உன் கண்கள் பார்க்கும்படியாய் உன் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளை போல ராஜாக்களாக ராணிக்களாக தேவர் சமூகத்துல ஒளி வீசுகிற பிள்ளைகளாக இருப்பான். அல்லேலூயா. அவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது நாளைக்கு என்ன ஆக போறோம்னு. ஆனால் ஒரு நாள் அந்த பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுத்தி தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர்கள். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க. முதல் தேவ மனுஷன் சாலமோன். எடுத்து வாசிங்க 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5, 6, 7. அவர் விரும்புறது என்ன? 5வது அதிகாரம் வாசிங்க. மீண்டும் வாசிங்க. அத கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ராத்திரியிலே சாலமோனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேள். இங்க 2 கண்டிஷன் இப்போ உணர்த்தப்படுகிறதால சொல்றேன். திரும்ப அதை அழகா நிதானமா நிறுத்தி வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேள். அப்ப பாருங்க, ஒரு மனிதனுடைய கனவுல ஆண்டவர் வராருன்னா அப்ப அந்த மனிதன் எந்த அளவுக்கு ஆண்டவரோட ஐக்கியம் கொண்டிருப்பார். உங்க கனவுல யார் வந்தா? இது வரைக்கும் நரி வந்திருக்குது, புலி வந்திருக்குது, பயம் வந்திருக்குது, பிடிச்சவங்க வந்திருக்கிறாங்க, பிடிக்காதவங்க வந்திருக்கிறாங்க, பிடிக்காதவங்கள நான் தூக்கி போட்டு மிதிச்சதெல்லாம் கனவுல வந்திருக்குது இல்ல. அங்க ஒரு தேவ மனுஷனுக்கு யாரு கனவுல வந்திருக்கிறா? ஆண்டவர் கனவுல வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இதை இப்படி ஆண்டவர் இந்த வேளையில உணர்த்துகிறதுனால சொல்றேன், நம் கனவுல முதலாவது தேவன் வர வேண்டும் என்றால் நம் ஐக்கியம் தேவனோடு, நம் விருப்பம் தேவனாக மாறும் பொழுது நம் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் சொப்பனத்தில் வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐ டு லவ் யூ அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு வந்ததுன்னா இன்னொரு இடத்துல இருந்து வரல அப்படின்னா அதுக்கு பேர் காதல் கிடையாது. கரெக்டா? காதல் கிடையாது. அப்போ இன்னைக்கு இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன், இயேசுவே நான் உண்மை துதிக்கிறேன், இயேசுவே நான் உண்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே எனக்கு எல்லாவற்றையும் செய்யுங்க ஏசப்பா, ஐ லவ் யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லினே இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த தேங்க்யூ சொல்றதை நிப்பாட்டிட்டு இயேசு என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்டுருக்கிறோமா? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பண்ற ஜபத்தினால இயேசு நம்மளை நேசிக்கிறார். ஆனா உண்மை என்னன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏதோ கத்தி போய் தொலைட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அது அல்ல. நம்மளுடைய ஸ்நேகம் என்னவா இருக்கும்னா, நாம் தூங்கி கொண்டு இருந்தாலும் தட்டி எழுப்பி என் கூட வா, என்கிட்ட பேசவா, என்கிட்ட பேசவா. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வாலிப தம்பி
அதிகாலை வேளையில் 3 மணிக்கோ 4 மணிக்கோ முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அமருவானாம். முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போவானாம். டெய்லி போவானாம். எத்தனையோ வருடங்கள் அந்த தம்பி ஆண்டவரை தேடி போக 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 ஒரு நாள் அந்த தம்பி வியாதிப்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டானாம். அவ்வளோதான் எல்லாமே அப்படின்ற நிலையில் இருக்கும் பொழுது அன்னைக்கு ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பினாரா, எழும்பிவா, நான் அவன்கிட்ட பேசணும். அந்த நர்ஸ் சொன்ன சாட்சி, ஒரு வெள்ளை உருவத்தை நான் பார்த்தேன், அந்த அறை முழுவதும் கம்பீரமாக இருந்தது. அல்லேலூயா. பால்யாங்கி சோயா முடியாத வேலையில் இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை அவர் இருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் ரூமில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவன் அவரை உயிர்த்தெடுத்து அதுக்கப்புறம் அவர் ஊழியம் இன்னும் வல்லமையா நடந்தது. அப்போ இன்னைக்கு நம்மளை தட்டி எழுப்பி நம்மளை பேச கூப்பிடணும் அப்படின்னு அவர் ஆசையாக இருக்கிறாரு. ஆனால் நாம தான் சரீரத்தில் முடியாதவங்களாக இருக்கணும். உங்க எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கு 3 மணிக்கு 5 மணிக்கு அவர் வந்துடுவார். நம்ம சொல்லுவோம் கொஞ்ச நேரம் தூங்குறேனப்பா சொன்னவங்க எத்தனை பேர், கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபம் பண்றேனே அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர், படுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஜெபத்தை பட்டு தூங்குனவங்க தான் நம்மலாம். ஆனால் அதை மீறி எழும்பிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அப்போ இங்கே சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ விரும்பினது உனக்கு வரும்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ விரும்புகிறது வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, அப்போ ஆண்டவருக்கும் சாலமோனுக்கும் ஒரு ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கு. அந்த ஸ்திரீ ஆனவர் தன் மகளுடைய சுகத்துக்காக, வியாதி நீங்கணுங்கிறதுக்காக, பிசாசு விலகணுன்றதுக்காக ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்திருக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய அன்பை கேட்டிருப்பாங்க, ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்துருப்பாங்க, ஆண்டவருடைய அனாதி ஸ்நேகத்தையும் அற்புதத்தின் சுகத்தையும் விரும்பி இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு உன் சூழ்நிலை மோசமாக போன நிலையில இருந்தாலும் நீ தேவ சுகத்தை உனக்குள்ளாக, தேவ வரத்தை உனக்குள்ளாக நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு நீ ஆசைப்படுறியா, தேவனிடத்துல நீ முழங்கால் படிக்கிற பொழுது அந்த வரங்களை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கழுதை கொண்டு பேசின தேவன் நம்மை கொண்டு பேச மாட்டாரா? கழுதையை பயன்படுத்தின தேவன் நம்மை பயன்படுத்த மாட்டாரா? வாஞ்சை என்னவா இருக்கிறது, அவ்வளவுதான். நான் ஆதியிலே நான் தரிசனம் உரைத்தவனாய் இருந்தேன், ஆனா நான் இப்போ இல்லை. ஏன் இல்லை? உன்னுடைய வாஞ்சை அவர் சமூகத்தில் இல்லாதபடிக்கு, உன் வாஞ்சை வேறு பக்கம் போனபடியினால, உன் நினைவு சிறைப்பட்டபடியினால உன்னால் கர்த்தருக்கு என்று பயன்பட முடியவில்லை. உன் நினைவுகளை முதலாவது இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கர்த்தர் உன் நினைவுகளை சுத்திகரிப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. நீ சுகமானாய். அல்லேலூயா. நீ சுகமானாய். உன் நினைவுகள் சுகம் உண்டாயிற்று. உன்னை பாடாய்படுத்துகிற பயங்களும் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிற நினைவுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இந்த நாளிலே கர்த்தர் அவைகளை கற்றி அப்புறப்படுத்தி உன்னை விடுதலையாய் அவரை ஆராதிக்க உன்னை இந்த நாளில தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. 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 அவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவருங்க. அங்க பாருங்க, நடு ராத்திரியிலே சொப்பனத்திலே அழகாய், அது எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பாருங்க. ராத்திரியில ஏசப்பா வராராம், தேவன் வருகிறார். சாலமோன் சொப்பனத்துல நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அங்க 6-7 வாசிங்க. அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க ஒரு குமாரனை அவருக்கு தந்தேன். இப்போது தேவனாகிய கர்த்தாவே, தேவரின் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நானோ வென்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். என்ன வேணும்னு கேட்ட உடனே சாலமோன் பிடிக்கை போடுறாரு. எங்க அப்பா போல ராஜ்யபாரம் எனக்கு வேணும், நல்லா ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னு இல்லை. நான் நல்லா 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு இல்லை. என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்களை நீங்க நம்பி கொடுத்துருக்குறீங்க, இவங்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு ஒரு ஞானம் வேணும். போக்குவரத்தும் சொல்லாத சிறு பிள்ளையா இருக்கிற.
உன்னை சிறியவன் என்று சிறியவள் என்று நீ எண்ணாதே. தேவன் உன்னோடு இருப்பாரே என்றால் நீ பெரியவனாக இருப்பாய். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னோடு இருக்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம கையின் பிரயாசம் வருமானம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நம்மளுடைய விருப்பமும் பெருசாக இருக்கும். அது எப்படி நடக்கும்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய விருப்பம் கண்ணு முன்னாடி இருக்குதுன்னா அந்த விருப்பத்துக்கு முன்பாக நீ விரும்பக்கூடியவர் ஒருவர் இருப்பாரே ஆனால், இயேசு கிறிஸ்து உன்னோடு இருப்பாரே ஆனால் நீ விரும்பினது அவராலே வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோதான் கண்டிஷன். நீ விரும்பினது அவராலே வரும். அவர் இல்லாமல் உன்னால் ஒன்றை விரும்பி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது அவர் விரும்பினதாகவே இருக்கவே இருக்காது. அவ்வளோதான். உன்னாலே ஒன்று பெற்றுக்கொள்ள முடியும், நீ விரும்பினதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது அவர் விரும்பினது ஆகவே ஆகாது. அவர் விரும்புகிறதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம பெருசாக இருக்கும், பெருசாக பேசப்படும். அங்கே சாலமோன் பார்க்குறாரு, எனக்கு ஞானம் வேணும்ப்பா, எனக்கு விஸ்டம் வேணும். அவர் வேற எதுவுமே கேட்கல, விஸ்டம், இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய விஸ்டம். அது கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் சாலமோனுக்கு வந்துருச்சுன்னு எப்படி தெரியும்? அடுத்து பின்னாடி 2 ஸ்திரீகள் வராங்க, வந்துட்டு இது ஏன் குழந்தை, இது உன் குழந்தைன்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு ஞானத்தின் வெளிப்பாடாய் வெட்ரா குழந்தை அப்படின்னுறாரு. அப்போ உண்மையான தாய் சொல்றா, இல்லை இல்லை அவ வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். சுத்தி இருந்த அப்பா காலத்துல இருந்த ஜனங்கள், அப்பா காலத்துல இருந்த மந்திரிமார்கள், அப்பா காலத்துல இருந்த சேவகர்கள், எப்படிப்பட்ட ஞானம் இந்த பையனுக்கு வந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளையே, நீ ஞானத்தை கேட்பாயானால், நீ கர்த்தரிடத்துல விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள உனக்கு சித்தம் அவருக்கு உண்டானால் அவைகளை தர அவர் ஆயத்தப்படும் பொழுது அதற்கு பின்பாகவே அவைகளை கொடுத்துட்டாருன்னு சொல்றதுக்காக ஒரு சோதனையோ இல்லை ஒரு வேதனையோ வரும். அதை கண்டு நீ பயந்துடாத. அதை நீ அவர் கொடுத்த விருப்பத்தை, நீ விரும்பினதை அவர் தரும் பொழுது அதை அப்ளை பண்ண, நீ ஜெயம் பெறுவது நிச்சயம். அல்லேலூயா. நீ ஜெயம் பெறுவது நிச்சயம். நீ ஜெயம் பெறுவது நிச்சயம். ஆமென். அப்போ சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைங்களை. அங்கே விஸ்டமை கேட்டு அந்த விஸ்டமை பெற்றுனா ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களை களிமண்ணு சொல்லியிருப்பீங்க பெற்றவங்க? எத்தனை பேர் நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ எல்லாம் என்ன உருப்பிடுவ சொல்லுங்க பெற்றவங்க, சொல்லுங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என் பிள்ளை அறிவாளி, என் மகன் அறிவாளி, என் மகள் அறிவாளி, அறிவாளிகள். அவ்வளோதான். என் பிள்ளை அழகானவள் சொல்லுங்க. அவ்வளோதான். என் பிள்ளைகள் ஞானவான்கள், ஞானவாட்டிகள் சொல்லுங்க. மக்கு மக்கு, ஒன்று எத்தனை 2, இது கூட சொல்ல தெரியலையா அப்படின்னு திட்டின தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்கள் பிள்ளைகள் மக்குகள் அல்ல, அவர்கள் ஞானவான்கள். கர்த்தரால் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளும் ஞானவான்கள், ஞானவாட்டிகள். ஸோ உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வரும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருமே இன்னிலேருந்து செஞ்சு பண்ண. டெய்லி உங்கள் பிள்ளைங்க தூங்கும் போதோ இல்லை காலையில் எழுந்திருக்கிறது முன்பாக நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைங்க கிட்ட போயிட்டு இயேசு கொடுத்த ஞானவான்கள், ஞானவாட்டிகள் சொல்லி பாருங்களேன். செம்ம கிளவராக புத்தியுள்ள பிள்ளைங்களா அதுங்க வளரும். பிள்ளை படுத்துட்டு இருக்கும்போது அந்த பிள்ளையோட அழகை ரசிங்க. அந்த அழகை ரசிக்கும் போது இயேசுனுடைய அழகு உங்களுக்கு வெளிப்படும். எப்படி தெரியுமா? இந்த அசிங்கத்துக்கு இப்படி ஒரு அழகை கொடுத்த அழகே அப்படின்னு. அவ்வளவுதான். அப்படி இந்த அசிங்கத்துக்கு இப்படிப்பட்ட அழகு கொடுத்த அழகே. கணவன்மார்கள் மனைவியை பார்த்து அழகே சொல்லுங்க. சிரிக்காதீங்க, சொல்லுங்க அழகே. மனைவிமார்கள் கணவனை பார்த்து சொல்லுங்க அழகே. அவ்வளவுதான். ஐயா, நமக்கெல்லாம் திருமணம் நடந்துட்டுனா அது பெரிய கிருபைங்க. அவ்வளவுதான். அப்போ அவள லட்சணத்தை ஆண்டவர் என்னைக்கும் நம்ம கூட வைக்க மாட்டார். லட்சணத்தை தான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அப்ப நம்ம கூட இருக்கிறதால அவ லட்சணம்ல லட்சணமானவைகள். ஏன்னா லட்சணமாய் இருக்கிறவர் அவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதனால கவலைப்படாது. கர்த்தர் பெரியவர், அவர் அற்புதத்தை செய்கிறவராக. அப்போ முதல் தேவ மனுஷன் அந்த இடத்துல அவர் விரும்பினது என்னன்னா, எனக்கு ஒரு நல்ல ஞானம் வேணும். அவர் தன்னுடைய ராஜ்ய பாரம் அலெக்சாண்டரை போல எல்லா இடத்தையும் போகணும்னு சொல்லிட்டு போருக்கு போல எல்லாத்தையும் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அவர் கைப்பற்றலை. எனக்கு கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது போதும். இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம். அவ்வளோதான். அலெக்சாண்டர் எல்லாமே தன்னுடையதாக வேணும்னு சொல்லிட்டு போய் கடைசியில் மரணத்தை ருசி பார்த்தார்.
இல்லை, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு என்ன கையில் கொடுத்துருக்காரு, இந்த வருமானம் தான் கொடுத்துருக்காரா, ஓகே ஆண்டவரே, இதை பெருக்க வல்லமை உள்ள தேவனாய் நீர் இருக்கிறீர் சொல்லும் பொழுது, ஓகே என்னை சார்ந்து இருக்கிறாயா, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நான் வியாபாரம் செஞ்சு ஒடிஞ்சு போயிட்டேன், பரவாயில்ல, நான் உனக்கு ஏற்ற விலையை கொடுத்து மீண்டுமாய் நீ விரும்பினாயானால் நீ பண்ணக்கூடிய பண்ணின வியாபாரத்தை இந்த வாட்டி ஞானத்தோடு பண்ண நீ கேட்பாயானால் அதை நான் உனக்கு செய்து நீ இழந்ததை நான் மீண்டுமாய் தருவேன். அப்போ கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்துல வாழ ஞானம் கொடுங்க, என் பிள்ளைகளை வழி நடத்த ஞானம் கொடுங்க, சபையை நடத்த ஞானம் கொடுங்க, என் வேலை ஸ்தலத்துல நான் வேலை பார்ப்பதற்கு ஞானத்தை கொடுங்க, எல்லாவற்றையும் நான் படிப்பதற்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு ஞானத்தை தருகிற அருளுகிற அவரிடத்துல கேட்கும் பொழுது, அல்லேலூயா, அழகாய் வசனத்துல ஒருவன் உங்களில் ஞான குறைவுள்ளவனா இருந்தா யாவற்றையும் சம்பூர்ணமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. அப்ப ஞானத்தை யாருங்க தர முடியும்? இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை தர முடியாது. ஞானத்தை வேணா புத்தக வடிவில் எழுதி வைக்க முடியும். அதை எல்லா 60 பிள்ளைங்களும் படிக்க தானே செய்யுது. ஆனா பாஸ் ஆகிறது, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது ஒரு பிள்ளை தானே, ரேங்க் எடுக்கிறது சில பிள்ளைங்க தானே, மற்ற பிள்ளைங்களாம் என்னாச்சு? அப்ப ஞானத்தை கேட்கும் பொழுது ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை அருளுகிற தேவன் அவரிடத்துல விண்ணப்பம் வைக்கும் போது அப்ப எல்லாத்துக்குமே ஞானம். ஒருவேளை இன்னைக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு வியாபாரம் பண்ணி உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த காரியத்துல நான் ஞானவானாய் மாறணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் நிமித்தம் அல்ல, தேவன் மீது நீங்க நம்பிக்கை வைத்து அவர் எனக்கு இதை வாய்க்க செய்வார் என்கிற விசுவாசத்துல நீங்க கேட்கும் பொழுது நீங்கள் இழந்ததை அவர் மீண்டுமாய் உங்களிடத்துல திரும்ப தர வல்லவராயிருக்கிறார். ஆனா நீங்க தான் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஏன் அதை ஆண்டவர் சொல்ல வைக்கிறார் தெரியல. யூ ஹேவ் டு ஸ்டெப் ஃபார்வர்ட், மார்ச் ஃபார்வர்ட், நாட் பிஹைண்ட். நீ மார்ச் ஃபார்வர்ட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் உன்னோடு நடக்கிறவராக இருக்கிறார். நீங்க செஞ்சு பாருங்க. இவ்வளோ நாள் நீங்க ஏதோ செய்யணும்னு நினைச்சீங்க, செஞ்சு தோத்து தான் போனீங்க. இனி தேவ பலத்தோடு தேவ ஞானத்தோடு கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். நான் எங்கே நிற்கணும், எங்கே உட்காரணும், எங்கே போகணுங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வறுமையானால், ஞானம் வறுமையானால் நீங்க அதுக்குள்ள போகும்பொழுது, அல்லேலூயா அல்லேலூயா. இதுல ஒரு காரியம் நான் தாவீது ராஜா குறிச்சு நேற்று ஆண்டவர் உணர்த்தது என்னன்னா, சவுல் யுத்த காலத்துல யுத்த வீரர்களோடு இருந்தார், பெலிஸ்தியர்களும் யுத்த வீரர்களோடு இருந்தாங்க. ஆனா சவுலுக்கு ஏன் பயம் வந்தது? அங்க கோலியாத்துங்கிற ஒரு மனுஷனை பார்த்து பயம் வந்தது. சவுல் பெரிய யுத்த வீரருங்கிறது இந்த பக்கம் இருக்கிறவனுக்கு தெரியும். ஆனா இந்த பக்கம் ஏன் தைரியமா இருந்தான்? தன்னோடு கோலியாத் இருக்கிறாங்கிற தைரியமா இருந்தான். புரியுதா? ஆனா சவுல் பார்த்து பயந்தது ஒரு மனுஷன், பெலிஸ்தியர்கள் தைரியமா இருந்தது ஒரு மனுஷன். ஆனால் தாவீது அவன் தேவன் மீது அன்பு வைத்து தேவன் எனக்கு இதை செய்வாருங்கிற ஞானம் அவனுக்கு இருந்ததுனால அந்த ஒரு மனுஷனை குறித்து அவன் பயப்படவே இல்லை, அடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டான். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ மனிதனை நம்பி உன் படைபலத்தை நம்பி இருப்பாயானால் உனக்கு பயம் வரும். உனக்கு மனுஷன் என் கூட இருக்கிறான், இவன் இருந்தா போதும் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவான்னாலும் உனக்கு தோல்வி வரும். மனிதன் மீது உன் ஞானத்தை வைக்காதே, இறைவன் மீது நீ ஞானத்தை வை. கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவருங்க. அப்போ உன் வியாபாரத்தை நடத்துவதற்கு ஞானம் உண்டாகட்டும். உன் வேலை ஸ்தலத்தில் நீ ஞான வாட்டியாய் உண்டாவதற்கு உனக்கு கர்த்தர் ஞானத்தை உண்டு பண்ணுவாராக. உன் சந்ததியின் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, உன் சந்ததியில வந்த பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, அவர்கள் ஞானத்தோடு இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் இருப்பதற்கு கர்த்தர் இந்த நாளிலே அவர்களுக்கு ஞானத்தை அருள் புரிவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. 2வது மனுஷன் பார்க்கலாம். மார்க்கின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 40-41. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவர் அவரிடத்தில் வந்து, அவன் முன்பாக முழங்கால் படித்து, உனக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. 41 வாசிங்க சிஸ்டர். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இங்க ஒரு ஞானத்தின் ஜெபத்தை பார்க்கிறோம். உமக்கு சித்தமானால், அல்ல என்ன சொல்றது? உமக்கு சித்தமானால். அப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை செய்யுங்க. எத்தனை பேர் நம்ம அப்படி ஜெபிக்கிறோம்?
பயம்தான். ஏன்னா நான் ஆசைப்பட்டது எனக்கு வேணும், நான் ஆசைப்பட்டது எனக்கு வேணும். அப்போ நான் அதை தான் கேட்பேன். ஏன்னா நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், லோத்தை போல இந்த டைரக்ஷனுக்கு தான் போகணும் தீர்மானம் பண்ணிட்டா அப்போ நம்ம அங்கே தான் போய் ஆகும். ஆனால் ஆபிரகாம போல உங்க சித்தம் பானம் போதெல்லாம் நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு தான்ப்பா. அப்போ எது பெருசா இருக்கு? பார்க்கறதெல்லாம் நம்மளுது. அப்போ அங்கே அந்த திமிர்வாதக்காரன் சொல்லுகிற, குஷ்டரோகி சொல்லுகிற காரியம் என்னன்னா, உமக்கு சித்தமானால். ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வதற்கு உமக்கு சித்தமானால். பாயிண்ட் நம்பர் 1 கேட்கும்போது, ஆண்டவரே நான் சுகமடைவது உமக்கு சித்தமானால், ஆண்டவரே என் வியாபாரம் செழிப்படைவது உமக்கு சித்தமானால், ஆண்டவரே என் பிள்ளைகள் நன்றாக வளர்வதற்கு உமக்கு சித்தமானால், ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்வது உமக்கு சித்தமானால். கர்த்தர் சொல்வார், எனக்கு சித்தம் உண்டு. அந்த 41 வாசிங்க. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அவ்வளவுதான். ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து விலக உமக்கு சித்தமானால், நான் விலகணும்னு நினைக்கிறேன்ப்பா, ஆனா உங்க சித்தம். உடனே அப்பா முதல்ல இதுல இருந்து நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன். மனதுக்கு உறங்குகிற தேவனா இருக்கிறார். தன் பிள்ளைகளுடைய அவல நிலையை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறபடினால அந்த பிள்ளைகளுக்கு அவர் விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சித்தம் உண்டு, சுத்தமாக. அல்லேலூயா. ஆனா ஒரு ஒண்ணுதான், அவரை பார்க்கணும். அல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை. நீ யாரோட பிள்ளையா இருக்கிற? யாரோட பிள்ளை? விசுவாசத்தோட சொல்ல முடியுமா? கைகளை பக்கத்துல பிடிங்க. நீ அவமானம் அடைவதில்லை, நீ அப்பாவுடைய பிள்ளை, அப்பாவுடைய பிள்ளை. அவமானப்படுத்தின மனுஷர்கள் மத்தியில இனி நீ அவமானம் அடைவதில்லை. ஏனென்றால் நீ அப்பாவுடைய பிள்ளை. நீ தைரியமா போப்பா, நீ போப்பா, யுத்த காலத்துக்கு போப்பா. நீ அவர் சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொல்லிட்டார்ல. உன் பாரத்தை அவர் மேல வைத்து விட்டு உனக்கு முன்பாக அவரை நிறுத்தி நீ மார்ச் ஃபார்வர்ட் பண்ண. நீ தோக்க போறது இல்லை. நான் விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிறேன். இனி உன்னுடைய ஃபினான்ஷியல் கிரைசஸ் நீ எவ்வளவு கேவலமா கீழே விழுந்து இருந்தாலும் அதுல இருந்து மீட்டெடுத்து உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷங்களுக்கு முன்பாக நீ அவமானப்பட்ட இடத்துல எந்த மனுஷன் இனி நீ அவ்வளவுதான், இப்படியே தான் உன் வாழ்க்கை ஓடும் தம்பி, இனி நீ பல லட்சங்கள் சம்பாதிச்சவனாலும் ஆயிரங்கள் சம்பாதிச்சிருந்தாலும் உன் வியாபாரம் ஒடிஞ்சு போச்சு, இனி உன்னால முடியாதுன்னு ஏளனம் பண்ணின ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்தி அவர்களுக்கு முன்பாக உன்னை நிறுத்தும் பொழுது நீ சொல்லும் ஒரு வார்த்தை என்ன? என் அப்பா இயேசு, நான் வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுற, உன்னால முடியல, முடியுமா? சூழ்நிலை சரியில்லை, முடியுமா? உனக்கு அறிவு இருக்கா? கேள்விகள் 1000 வந்திருக்கலாம், இந்த அந்த கேள்விகள் உனக்குள்ளேயே வந்திருக்கலாம். ஆனால் இன்று உனக்குள்ளே நீ சொல், நான் அதை படித்து முடிப்பேன் இயேசுவின் நாமத்தினால. உன் சூழ்நிலைகள் சரியில்லை என்றாலும் அவைகளை உருவாக்கக்கூடிய ஒருவர் உண்டு. உன்னோடு இருந்து அந்த படிப்புதனை முடித்து உன்னை அழகு பார்க்க அவர் சுத்தம் உண்டு. நீ சுத்தமாக, நீ உயர்வடை. அவ்வளவுதான். அல்லேலூயா. உன் சுத்தம் தான், உன் டிசையர். அவ்வளவுதான். பாருங்க, அப்பா உமக்கு சித்தம் பண்ணால் நான் சுத்தமாகிறேன். உடனே ஆண்டவர் அப்படியே எட்டுன்னு கேட்கல, ஆண்டவரே நான் சுகப்படுத்துங்க. நிறைய பேர் வந்தாங்க, சுகப்படுத்துங்க சுகப்படுத்துங்கன்னு எல்லாருக்கும் கிடைச்சது. ஆனா இங்க வித்தியாசமா ஒரு குஷ்டரை கேட்கிறான், உங்களுக்கு சித்தமானாப்பா, நான் ஏழ்மையில இருக்கிறேன்ப்பா, நான் பாவத்துல இருக்கிறேன்ப்பா, நான் வியாதியில இருக்கிறேன்ப்பா, நான் அடிமைத்தனத்துல இருக்கிறேன்ப்பா, ஆனா உங்களுக்கு சித்தமானாப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு சித்தம் உண்டு. முதல்ல என்ன பண்ணுவார்னா, மனதுருகிற தெய்வம். அவர் மனதுருகிற தெய்வமா இருந்து அவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்னா சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3வது ஒரு மனுஷனை பார்க்கலாம், சகேயுடைய விருப்பம். லூக்காவின் புஸ்தகம் 19:3-5 வாசிங்க. அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்திலே ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார்.
அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனார். அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயும் என்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாணத்தலையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். போதுங்க. அல்லேலூயா. அப்போ சகேயனுடைய விருப்பம் என்னவா இருந்ததுன்னா, தான் ஒரு குள்ளன் என்று எண்ணின வேளையில அவன் இயேசுவை பார்க்க ஒரு காட்டத்தி மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டார். அப்போ உட்கார்ந்த மனுஷனை இயேசு அண்ணார்ந்து பார்த்து, தாழ்ந்து பார்த்து அல்ல, அண்ணாந்து பார்த்து. அல்லேலூயா. நீங்க ஒரு காரியம் அழகா வெளிப்படுது. தாழ்மையில இருந்த சகேயு, which means மக்களோட மக்களா இருந்த சகேயு நம்ம போல, பாவம் பண்ணின சகேயு, அதிக வட்டி வாங்கின சகேயு நம்ம போல. ஓகே, இயேசுவை பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது அவன் எங்க போய் உட்கார்ந்தாங்க? உயரத்துல. பார்க்கணும் நினைச்சவனையே உயரத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அங்க வந்து சகேயுவை பார்த்து கீழே வாப்பான்ட்டு அவன் வீட்டுக்குள்ள போறாருன்னா எப்படிப்பட்ட தெய்வமா இருப்பாரு பாரு. அவரை பார்க்கணும்னு நினைச்ச உடனே அவன் உயரத்துக்கு போயிட்டான் பாருங்க. அது வரைக்கும் அவன் உயரத்துக்கு போயிருப்பானா வேதத்துல எங்கேயுமே போடப்படல. சக மனிதர்களோட பேசி பழகி இருப்பான். பார்க்கணும்னு நினைச்சு விருப்பம் வந்த உடனே அவன் உயரத்துக்கு போயிட்டானா, ஆண்டவரோட அனுதினமும் ஆண்டவரை தியானித்து ஆண்டவருடைய வேதத்தை போஷித்து அவரை துதிக்கிற நாம ஏன் உயர்வுக்கு போக மாட்டோங்க? நிச்சயம் உயர்வுக்கு போவோங்க. அவரை அண்டிக்கொள்ள நம் வாழ்க்கை உயரத்துக்கு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. எதுவுமே தெரியலன்னு சொல்லாதீங்க பிள்ளைங்களே. இந்த உலகத்திலே பெரிய சாபம் எது தெரியுமா? நம்மள நாமே விருப்பம் இல்லாமல் கண்ணாடி முன்னாடி பார்க்கறது, நாமே விருப்பம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கறது தான் பெரிய சாபம். அதை மட்டும் என்றைக்கும் செஞ்சிடாதீங்க. அதுக்கு வல்லமடங்கு. நான் பிறந்ததே வேஸ்ட்டு சொல்லிடாத, நான் அழகே இல்லை சொல்லவே சொல்லாத, நான் சமைச்சா நல்லாவே இருக்காது சொல்லிடாத. எல்லாம் நல்லா இருக்கும். நீ கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட படைப்பு. அப்போ உன்னுடைய படைப்பை நீ அவலட்சணமா எண்ணுவாயானால் படைத்தவரை நீ அவலட்சணம் பண்ணற. ஒருவேளை நம்ம தவறு நிமித்தம், நம்ம பாவத்து நிமித்தம் நம்ம அவலட்சணமா நடந்திருப்போம், பரவாயில்ல. அது நம்ம தான் பரிகாரி. அதுக்கு நம்ம தண்டனைக்குரியவர்கள். ஆனாலும் அந்த தண்டனைக்குரியவர்களாக இருந்த போதிலும் அவரை பார்க்கணும், அவரோடத்துல நம்ம உறவு வைத்துக்கொள்ள விரும்பும் பொழுது அவர் வந்து நம்மை சுகப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வாழ்க்கை இப்படியே இருக்காதுங்க. உண்மையா சொல்றேன். ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு தாவீது நினைச்சார், இல்லை பிள்ளைகள் கட்டி கொடுத்தான், சாலமோன் கட்டினார். அப்போ நீ கர்த்தருக்காக ஏதாவது பண்ணணும்னு இள வயசுல உனக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கும்ல. ஆனால் அது உன் பிள்ளைகள் பண்ணுகிறத நீ கண்ணால பார்த்து கர்த்தருக்கு மகிழ்வு அடைவார். என் பிள்ளைகளுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல உன் பிள்ளைகளை கொண்டு வந்து அமர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல, ஐயோ நான் இத்தனை நாள் போனேன்னு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இல்லை, நீ இத்தனை நாள் போனது என்னன்னு தெரியாது. ஆனால் இனி போகக்கூடிய இடம் உனக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற இடமாக கர்த்தர் உனக்கு நிவர்த்தி செய்கிறது. நிலச்சியம். கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். நாங்கள் பார்க்கிறோம் சகேயுனோட. இப்போ முதல் மனுஷன் ஞானத்தை கேட்டார், ரெண்டாவது மனுஷன் உங்க சித்தப்பான்னாரு, மூணாவது மனுஷன் எப்படி ஆகிலும் நான் அவரை பார்க்க வேண்டும். என்ன நிலை இருந்தாலும், எவ்வளவு கூட்டம் இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன பாடுகள் இருந்தாலும், அவரிடத்துல நான் பேசுகிறத நிப்பாட்டாதபடிக்கு என் தேவ சமூகத்தை நான் போய் நிற்கும் பொழுது அவர் எனக்கு உதவி செய்கிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான்காவது ஒரு மனுஷன் நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9-10 வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான்.
அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினார். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். இல்லையா? இரட்டிப்பான நன்மை வேண்டும் என்று டபுள் பிளஸிங். இங்க எலிசா உடைய காரியம் என்னதென்று பார்க்கிறோம். எலியாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் போது அது கூடாத காரியம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவன் என்ன பண்றான், இல்ல எனக்கு ரட்டிப்பு டபுள் பிளஸிங் வேணும்னு சொல்லும் பொழுது, நான் போகும்போது இந்த சால்வையை நீ பிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு தான். அப்போ நான் பாருங்க, உண்மையாலுமே சொல்றேன், ஆண்டவர் எப்படி நமக்கு விளக்குறாரு அப்படின்னா, அந்த சால்வை மேல கண்ணு போயிருக்கும் எலிசாவுக்கு. யாருக்கு? யாருடைய சால்வை மேல? இப்ப அம்மாமார்களுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் வந்ததுன்னா பார்வை பக்கத்துல இருக்கிறவங்க சாரி மேல போகிறது போல, ஐயாமார்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய கோட்டு மேல போகிறது போல, நகைகள் மேல போகிறது போல அந்த பார்வை எடுத்து, இந்த டிசைன் நமக்கு கிடைக்கலையா, எப்படி நம்ம விட்டோம். சரி, பைக்ல போகும்போது கூட சொல்லுவாங்க, நான் தேடும் போது இந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டாங்க. ரோட்ல போகும்போது 10 கடை இருக்கும், 10 விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனா அம்மாமார்களுக்கு கரெக்டா யாரோ ஒரு அம்மா பைக்ல போகும்போது, அந்த சுடிதார் சூப்பரா இருக்கல, நாம நேற்று தான் எடுத்துன்னு வந்தோம், கடையே அலசி போட்டா நமக்கு கிடைக்கலையே. எப்படிங்க? பார்வை நேர்கொண்ட பார்வை. அநித்தியமான ஒரு விஷயத்துக்கே நம்ம பார்வை ஸ்ட்ரைட்டா 100 பேர் இருந்தாலும் அதுக்கு மத்தியில போய் நிக்குதுன்னா, நித்தியமான தேவனை நாம் பார்க்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்வோம். பார்க்கிறோம், எலியாவின் சால்வையை பெற்றுக்கொள்வதற்கு எலிசாவுடைய பார்வை முதல்ல விருப்பம், டபுள் பிளஸிங் எனக்கு வேணும். அப்படியா, நான் எடுத்துக்கொள்றதுக்கு போல இந்த சால்வையை நீ பிடிச்சினா உனக்கு வந்துடும்ட்டாங்க. அப்போ அந்த மனுஷன் நின்ன இடத்துல சால்வை எங்கன்னு தேடலை. அந்த சால்வை காத்துல பறக்கும் பொழுது அவர் ஓடின ஓட்டம் என்னவாகனா, கீழே விழுந்திருப்பாரு, சேர்ல விழுந்திருப்பாரு, தண்ணியில ஓடி இருப்பாரு, முள்ளுல ஓடி இருப்பாரு, பாதைகள்ல கற்கள் இருந்திருக்கும், குத்திருக்கும். என்ன நடந்து என்ன கிழிச்சாலும், என்ன காரியங்கள் என்னை வேதனைப்படுத்தினாலும், நான் இரட்டத்தனையான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு என் கண் முன்பாக அந்த சால்வைதான் இருக்குது. அப்பொழுது நீ விரும்புவதை பெற்றுக் கொள்வதற்கு உன் கண் முன்பாக இயேசு கிறிஸ்து இருப்பாருன்னா, உன்னை நிந்திக்கிற அவமானங்கள், போராட்டங்கள், இழிவு சொல்கள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள் எத்துணை வந்து உன்னை கிழித்தெடுத்தாலும் உன் நோக்கம் இயேசுவின் மீது இருக்கும்னா நீ அவரை பெற்றுக்கொள்வாய். அவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நீ இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெறுவது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வேளையில இந்த காத்தாடியை பிடிக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க ஓடும், மாடியில தாவுவான், நமக்கு பயமா இருக்கும். வண்டியில எப்படி ஓடுவானுங்க, அப்படி ஓடுவானுங்க. அவனால நிறைய பேர் கீழே வந்து செத்தவெல்லாம் இருக்கிறான். ஆனா கரெக்டா போய் அந்த காத்தாடியை பிடிச்சிருவான். அவனோட டிசைர் என்ன வரணும், அவனுக்கு அந்த பட்டம் தேவை. அப்போ அந்த பட்டத்துல ஒரு சிறு பிள்ளை டிசைர் வச்சுட்டு ஓடி போய் பிடிக்கிறான்னா, அது முடியுதுன்னா, ஆண்டவரை ஆராதிக்கிற நாம எத்தனை வேதனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள்ல இருந்தாலும் என் நோக்கம் இயேசுவா இருப்பார், என்னை அவர் உயர்த்துவாருங்கிற டிசையர் நமக்குள்ள, அந்த விதை இன்னைக்கு நம்ம இருதயத்துக்குள்ள முளைச்சி கனி கொடுக்கும்னா ஆசீர்வாதம் நம்மளை தேடி வந்துடுங்க. எனக்கு 2 அபிஷேகம் வேணுங்க. இந்த சால்வையை பிடிச்சா நீ பெற்றுக்கொள்ள. சால்வையை பிடிச்சான், நடந்து வரான், ஒரு அடி அடிக்கிறான், பிரியுது. இவர்தான் அடிக்கிறான், நடந்து வரான். இவர்தான் ஒரு ப்ராப்ளம் வச்சுப்போம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலும் அந்த சால்வையை போட்டு அடிக்கிறான், நடந்து வராரு, பெரிய திருக்கரிசி. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அப்போ முதலாவது ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் அழகா சொல்லுவான், உன் சித்தம் செய்திட. உன் சித்தம் முதல்ல ஞானம், அடுத்து உன் சித்தம்.
அப்புறம் அவரை காண வேண்டும் என்கிற விருப்பம் உயரத்துக்கு உன்னை கொண்டு செல்லும். அவரை காண வேண்டும் என்கிற விருப்பம் உன்னை உயர 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 எடுத்து கொண்டு செல்லும். உயர உயர நீ செல்லும் பொழுது நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகம் இரட்டிப்பாய். அல்லேலூயா. சோர்ந்து போகாத தேவ பிள்ளையை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:1-17. நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. சொல்லுங்க, நிச்சயமாகவே என் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ இன்னைக்கு நீ எதை நம்பி இருக்கிற, எதை நம்பி வந்திருக்கிற? தேவனை நம்பி வந்திருக்கிற. அப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ நம்பினது வீண் போகாது. இன்னைக்கும் ஒரு இருதயம் இயங்கி கொண்டிருக்கு. நான் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியுமா? நான் இழந்த சுகத்தை, என் பரிசுத்தத்தை, என் ஹோலினஸை, என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமானா உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் அதை நீ பெற்றுக்கொள்வாய் மகன். நிச்சயம் நீ அதை பெற்றுக்கொள்வாய். நீ விரும்பினது அதுதானே. உன் குடும்பத்தோடு உன் சந்ததியோடு நீ சமாதானத்தோடு அழகாய் தேவனை ஆராதிப்பது இனி அதிசயமானதாய் இருக்காது. இனி அனுதினமாய் அது மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவாய், நீ கலங்காதே. கரை சேர்த்திடுவாய், நீ கலங்காதே. என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? விசுவாசத்தோடு உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம படகு கரை சேர்ந்துரும்னு, உங்க படகு கரை சேர்ந்துரும் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு கேள்வி, படகே இல்லை, நான் எப்படிங்க கரை சேருவேன்? கையில இருந்தா தானே நான் கரை சேர்க்க முடியும். படகாய் அவர் ஒருவர். அல்லேலூயா. நம்மை தூக்கி சுமக்க, தாங்க, தப்புவிக்க அவர் படகாய் இந்த நாளிலே. நீ இழந்து போன உன் படகை, நீ வாழ்வாதாரத்துக்கான வைத்திருந்த உன் படகை நீ இழந்திருக்கலாம், தவிச்சிருக்கலாம். படகு இல்லை, போக்கு இல்லை, இடம் இல்லை. இல்லை, கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னை நான் கரை சேர்த்துடுவேன், நீ கலங்காதே. நீ கரை சேருவது நிச்சயம். ஏனென்றால் நீ என்னை நம்பி வந்தபடியினாலே இன்று உனக்கான விடுதலையினால், இன்று உனக்கான ரட்சணியினால், ஏதோ அந்த தாயானவர் தன்னுடைய மகளுக்கு விருப்பம் சுகம் உண்டாக வேண்டும் என்று வந்தது போல, அந்த முடக்குவாதக்காரனை அவரிடத்துல கொண்டு வந்த நண்பர்களைப் போல, ஆண்டவரே எனக்கு ஞானம் என்று கேட்ட சாலமோனை போல, உமக்கு சுத்தமானால் நான் சொஸ்தமாவேன் என்று சொன்ன அந்த குஷ்டரோகியை போல, சகைவியை போல, எலிசா போல. அல்லேலூயா. தேவன் இந்த நாளில நீர் விரும்புகிற காரியத்தை, நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொடுத்து அவைகளிலே அவருடைய நாமம் உயர்வு அடையும்படியாய் நீ என்ன விரும்பினாயோ, என்ன படிக்க வேண்டும் என்று விரும்பினாயோ அதை நீ செய்வாய். அதை அவர் பலத்தை கொண்டு நீ செய்வது நிச்சயம். உன் எதிர்காலம் இப்படியாக வேண்டும் என்று நீ விரும்பி இருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு எதிர்காலத்தை அவர் வைத்து அதிலே உன்னை வாழ வைத்து
வைத்து அதிலே உன்னை அழகு பார்ப்பது மிக நிச்சயம். சோர்ந்து போயிருக்கிற இந்த வேளையில நீ செய்யக்கூடிய காரியங்கள் செய்து முடியாதபடிக்கு நிலைவுல இருக்கிற காரியங்கள் உன் பிள்ளைகளை வைத்து அவைகளை செய்து உன்னை கண்ணார காண செய்வது அவருடைய கிருபை அல்லவோ. நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்கல என்று ஏங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில அவர் உன் சந்ததியை கொண்டு அந்த காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தராலே எல்லாம் ஆகும். உன்னை கரை சேர்க்க ஒருவர் உண்டு. அவர் நிச்சயம் உன்னை ஒரு நாளிலே கரை சேர்த்து உன் கண்ணீருக்குண்டான பலனை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். சோர்ந்து போகாத தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாத. நீ இழந்த நன்மைகளை, நீ இழந்த சுகத்தை, நீ இழந்த ஆசீர்வாதத்தை, நீ இழந்த பரிசுத்தத்தை, நீ இழந்த உன் ஸ்தானத்தை, நீ இழந்த உன் காரியத்தை, நீ இழந்த உன் தேவனுடைய அபிஷேகத்தை நீ மீட்டுக் கொள்வதற்கு கர்த்தர் சமூகத்துல உள்ள இந்த வேளையில ஒப்பு கொடுத்தபடியினால, அவருடைய கரம் உன் சிரசின் மேல வந்தமையினால அவர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, உனக்கு ஒரு ரட்சணிய நாளை கொடுத்து, உன்னை குடும்பத்தோட தேவர் சமூகத்தை அமர பண்ணி உன்னை அழகு பார்த்து உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், பிள்ளைகள் பெற்றவர்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் மாறுகிறதற்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. இழந்த சம்பத்துகள், இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த ஐஸ்வர்யத்தை, இழந்த நிம்மதிகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஆண்டவரை ஆனந்த கண்ணீர் வடிக்க நீர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, நீ அதி சீக்கிரத்தில் அவர்களுடைய துயரங்களை நீக்கி போடுவதற்காய் நன்றி அப்பா. அவர்கள் உமக்கென்று எழுதி பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளை மாறுபடியான சூழலிலே உங்க பிள்ளைகளை நீங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறதாய் நன்றி ஆண்டவரே. உலகத்திலே வாழ்வதற்கு ஞானத்தை தாங்கப்பா. கல்வியிலே படிப்பதற்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வேலை தளத்துல நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரத்துல நல்ல ஞானத்தை கொடுத்து வியாபாரத்துல கிளைகளை உண்டு பண்ணும்படியான கிருபையின் வரங்களை தருவீராக ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு கால மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து மறைத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த பாட்டியம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகஜீவ பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால். மனநோவுகளோடு வந்த பிள்ளைகளை மனரம்யமாய் நீர் மாற்றினதற்காய் நன்றி. பிள்ளைகளுடைய இருதயத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கத்தக்கதான இருதயத்தை மாற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே. நிலைவரமான ஒரு பரிசுத்தாவியுடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்து அழகு பார்த்து ஆசீர்வதித்து அனுப்புவீராக. கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.